பொதுவாக எந்த ஒரு உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் என்றாலும், காவல்துறையில் தனிப்பட்ட ஒரு பிரிவாக இயங்கும் உளவுத்துறையிடம் தான் அனுமதி பெற வேண்டும். அவ்வாறு உளவுத்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்படும் பொழுது, அவர்கள் இந்த சூழ்நிலைகள் எந்த இடத்துல அனுமதி கொடுக்கணும், அங்கே எத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் அவங்களே கேட்பாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அவங்க அதை அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கான இன்டெலிஜென்ஸ் அவங்கள தான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம், உளவு பிரிவுன்னு சொல்லிட்டு. அந்த இன்டெலிஜென்ஸ் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மில் இருக்க மாட்டாங்க. அவங்க பலவிதமான ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் கண்டிப்பாக பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போது இவர் வந்து 8:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னார், சென்னையிலேருந்து 8:30 மணிக்கு தான் கிளம்புனாருன்னெலாம் சொல்கிறாங்க. ஏன் அதை வந்து உங்களால் காவல்துறையால், உளவு பிரிவால் அதை ஏன் பண்ண முடியல? அதை ஏன் கண்டுபிடிக்க முடியல? இவ்வளோ பேர் கூட்டம் வந்து முன்னாடி நாள்லேருந்தே அங்கே வர துவங்கி, அதுக்கப்புறம் மார்னிங்கில் வந்து அசெம்பிள் ஆகிட்டாங்க. 10,000க்கும் மேற்பட்டவர் காலையிலே அசெம்பிள் ஆகிட்டாங்க. அவர் 2 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தாருன்னெலாம் சொல்கிறீங்களே, அனுமதியை மறுத்துருக்கலாம்ல. இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு, இவங்க சொன்னதை மீறிட்டாங்க, விதிமுறை மீறிட்டாங்கன்னு. ஒரு நாள் முன்னாடி அனுமதி கொடுக்குற அளவுக்கு சில விதிமுறைகளை வச்சிட்ருக்கீங்க. அதுவே வந்து தவறு தான். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்திருக்கலாம். இதை வந்து முடியாதுன்னு சொல்லி தவிர்த்துக்கலாம். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் அது போல் போராட்டம்லாம் நடத்தியிருக்கேன், அனுமதி கேட்டிருக்கேன். இது போல் தான் கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா நீதிமன்றத்தை நாடி தான் நம்ம பண்ணணும். அதனால் இதில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருந்தா நம்ம கண்டிப்பாக இந்த உயிரிழப்புகளை தடுத்துருக்கலாம்.